ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் உங்களோட ஷேர் பண்ண போகுதான் சப்ஜெக்ட் வந்தேன். தென்னை மரத்தை பற்றி ஒரு சின்ன அவேர்னஸை கொடுக்க போகிறது. நம்ம வீடிന് முன்னால் தென்னை மரம் வீடினக்கால் உயரமாக வளர்னா அது வீட்டுக்கு ஆகாது. அதனால் தென்னை மரம் நம்ம வீடிന് முன்னால் ரொம்ப உயரமாக வளரக்கூடாது. அதே மாதிரி தென்னம்பூக்கில் லேடிஸுன்னு மாதவிடா காலத்தில் ரொம்ப இரத்தப்போக்கு அதிகமாக இருந்தால் அந்த தென்னம்பூக்கில் 10 மில்லிகிராம் டெய்லி சாப்பிட்டுட்டு வந்தால் அந்த இரத்தப்போக்கை குறைக்க முடியும். அதே மாதிரி தேங்காய் நம்ம எல்லா நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறது தெரியுமா? மற்ற எல்லா காயும் பாதி சாப்பிட்டுட்டு வீசியால் அதில் இருந்து செடி முளைக்கும். ஏன்னா தென்னங்காய் ஒரு தடவை யூஸ் பண்ணியதுக்கப்புறம் அது செடி வராது. அதனால தான் நம்ம தேங்காயை எல்லா நல்ல விஷயங்களுக்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. இது பிடிச்சால் சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட், ஷேர். தேங்க்யூ.